வணக்கம். இந்திய அரசியல் களத்துல ஆண்கள் தான் மிகப்பெரிய அளவுல கோலோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆதிக்கத்தை மீறி பெண்கள் அரசியலுக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். சமூக சீர்திருத்த களத்துல முற்போக்கான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க, முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள், அப்பர் காஸ்ட்ன்னு சொல்லப்படுகிற ஆதிக்க சாதிகள்னு சொல்லப்படுகிற பெண்கள் தான் பெரும்பான்மையா அரசியல் களத்துல வந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. சமூக சீர்திருத்த பணிகள்ல மகாத்மா ஜோதிராவுக்கு பூலேக்கு பிறகு அவருடைய மனைவி சாவித்திரிபாய் பூலே வந்து சமூக சீர்திருத்த பணியில வந்தாங்க. மிகப்பெரிய அளவுல பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சமூக சீர்திருத்தத்துக்காக உழைச்சாங்க, பாடுபட்டாங்க. இந்திய அரசியல்ல பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு 100 வருஷமா தான் பெண்கள் அரசியலுக்கே வராங்க. அப்படி அரசியல் களத்துக்கு, சமூக களத்துக்கு வந்த பெண்கள் ஓரளவுக்கு அவங்க அதிகாரத்தை சுவைச்சிருக்கிறாங்க. அந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா வர்றது, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வர்றது, இல்லன்னா ஒரு அமைச்சரா வந்து இருக்கிறாங்க பெண்கள். அதைத் தொடர்ந்து தீண்டப்படாத சமூகம்னு சொல்லப்படுகிற பட்டியலின சமூகத்தில இருந்து கூட பெண்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பா சென்னை மாகாணத்துல தந்தை சிவராஜ் அவர்களுடைய மனைவி மீனம்பாள் சிவராஜ் அவர்களும் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க செல்வ செழிப்பா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்ததால, பொருளாதார ரீதியா அவங்க குடும்பம் வலுவா இருந்த காரணத்தினால, அவங்களால அரசியல் களத்துல நிக்க முடிஞ்சது, வெற்றி பெறவும் முடிஞ்சது. அவங்களும் பல பதவிகளை அடைஞ்சிருக்கிறாங்க. அதுல அவங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. அதாவது பட்டியலிட முடியாத அளவுக்கான பொறுப்புகள வகித்து அதுல சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, பாபா சாஹிப் அம்பேத்கருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஆளுமை அப்படின்னா, அது அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் தான். பாபா சாஹிப் அம்பேத்கர் தன்னுடைய தங்கைன்னு பெருமையா சொல்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு பணியாற்றியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுல சத்தியவாணி முத்தம்மா அவங்க கணவரோட முத்து அவரோட இணைந்து சமூக சீர்திருத்த களத்துல, அரசியல் களத்துல எம்எல்ஏவா, அமைச்சரா வந்திருக்கிறாங்க சத்தியவாணி முத்தம்மா. இப்படி நெறைய பெண்கள் அவங்க கணவர்களோடு இணைந்து சமூக களத்துல செயல்பட்டாங்க. அதுக்கு நம்ம பல உதாரணங்கள் இருக்கு. பல பெண்கள் இன்னைக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அத்தன பெண்கள இந்த ஒரு வீடியோவுல சொல்ல முடியாது. நேரத்தின் அருமை கருதி, நான் ஒரு 2டே 2 பெண்கள உதாரணமா இன்னைக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். தமிழ்நாட்டை விட பிற்போக்கு மாநிலம்னு சொல்லப்படுகிற வட இந்தியாவுல வர்ணாசிரம கொள்கைய தீவிரமா கடைப்பிடிக்கக்கூடிய சனாதனத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய இந்துத்துவத்தின் வேராக இந்துத்துவத்தின் வேராக இருக்கக்கூடிய வட இந்தியாவுல ஒரு பெண் அரசியலுக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுலயும் குறிப்பா தலித் பெண்கள் அரசியலுக்கு வர்றது வந்து நடக்கவே நடக்காது. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம சமூகத்துல ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆதிக்க சாதிகளால் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். அரசியல் களத்துல முதல்ல தலித் ஆண்களே தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, அதிகாரத்துல வருவதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை ஆதிக்க சாதிகள் கிட்ட வந்து எதிர்கொள்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒடுக்குமுறைகளை தலித் ஆண்களே வந்து சந்திக்கிற அந்த காலத்திலயும் சரி, இந்த காலத்திலயும் அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப தலித் பெண்கள் மிகப்பெரிய ஒடுக்குமுறையை அரசியல் களத்துல சந்திக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இதோட இந்தியாவுல பெண்கள் அரசியல் களத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியிற மாரி சில உதாரணங்கள சொல்றேன். புரியுதான்னு பாருங்க. இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமரானார். முதல் பெண் பிரதமரானார். ஆனா, அவருக்கு பின்னால சாதி இருந்தது. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய தலைவர். பாரம்பரியமிக்க ஒரு பார்ப்பன பண்டிட் குடும்பம் அவங்களுடையது. இவ்ளோ பெரிய குடும்பத்துல, பாரம்பரியத்துல இருந்து வந்தவங்களா அன்னை இந்திரா காந்தி இருந்தா கூட, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தினுடைய விளைவாக தான் அன்னை இந்திரா காந்தி அவர்களால பிரதமராக முடிஞ்சது. அரசியல் களத்துல நேருவுக்கு அடுத்து அவங்க ஒரு வாரிசா தன்னை தக்க வச்சுக்க முடிஞ்சதுன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்ட உரிமையினால பாபா சாஹிப் அம்பேத்கர்னால தான் அது சாத்தியமாச்சு. இத யாரால மறுக்க முடியுமா? அடுத்து மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க. மேற்கு வங்காளத்துல அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல கூட ஜெயலலிதாங்கிற ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதிகாரத்துல கோலோச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளே அத அனுபவிச்சிருக்கிறோம்ல. ஆக இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரத்துல பெரும்பான்மை இருக்கக்கூடிய பெண்கள் பிராமண பெண்கள் அல்லது முற்பட்ட சாதி பெண்கள் தான் அதிகமா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியலுக்காக பழங்குடி சமூகத்தை சார்ந்த பெண் நாட்டினுடைய முதல் குடிமகளாக இருந்தாலும், அவங்களும் எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு ஆளாகுறாங்கன்னு நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த பிஜேபி அரசாங்கம் எவ்வளவு ஒடுக்குமுறைகள அவங்களுக்கு நிகழ்த்துது. முதல் குடிமகளா இருந்தாலும் இந்த பிரச்சனைய எதிர்கொள்றாங்க. இந்திய அரசியல ஒரு தலித் பெண் எ எ எடுத்த உடனே அரசியல் களத்துல வெற்றிலாம் அடைய முடியுமான்னு கேட்டா, அது சாத்தியமே கிடையாது. சிரமமான விஷயம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அப்ப இந்திய வரலாற்றுல ஒரே காலகட்டத்துல 2 பெண்கள், ஒடுக்கப்பட்ட பெண்கள் சமூக விடுதலைக்காக தங்கள அர்ப்பணிச்சுக்கிறாங்க. ஒருத்தவங்க மத்திய பிரதேசத்துல தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண் துப்பாக்கியை ஏந்திக்கிட்டு
புல்லட்டை ஏந்திக்கிட்டு ஆதிக்க சாதிகளை எதிர்த்து போராட்ட களத்துக்கு, அரசியல் களத்துக்கு வந்தாங்க. அவங்கதான் பூலான் தேவி. இன்னொருத்தவங்க அதே காலத்துல, அதே சமகாலத்துல மாண்யவர் காஞ்சிராம் என்கிற ஒரு அற்புதமான தலைவன் இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தலித் பெண்ணை தேர்ந்தெடுத்தார். அந்த பெண் பேலட்டை ஏந்திக்கிட்டு, அவங்க புல்லட்டை ஏந்திக்கிட்டாங்க. இவங்க பேலட்டை ஏந்திக்கிட்டு அதிகாரத்தை கைப்பற்ற போறேன்னு வந்தவங்க தான் பெகன்ஜி மாயாவதி அவர்கள். சாதாரண எளிய குடும்பத்துல இருந்து ஆசிரியரா இவங்க பணியாற்றி இருக்கிறாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் படிச்சிருக்கிறாரு. மாயாவதி அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நம்ம எப்படியாச்சும் இந்த மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும். நம்ம ஒரு ஆசிரியர் ஆகணும். ஆசிரியரா இருந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவா இருந்திருக்கு. அப்படிதான் அவங்க வளர்ந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய ஆற்றல் கொண்டவங்க, தைரியமானவங்க, வீரியமிக்கவங்களா இது எல்லாமே ஒரு சேர பெற்ற ஒரு பெண்ணா அவங்க இருந்திருக்கிறாங்க. இருக்கிறாங்க வைங்களேன். இவங்களுடைய ஆற்றலுக்கும், ஆளுமைக்கும் நடந்த வரலாறு உண்மைய சொல்றேன். வாய்ப்பு இருக்கிறவங்க சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இந்த வரலாற்று சம்பவம். 1977ல மாயாவதி அம்மா எல்எல்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ராஜநாராயண் அவர்கள் மிகப்பெரிய தலைவரா வராரு. அன்னைக்கு இந்திரா காந்திக்கே ஆட்சி செய்ய தகுதி இல்லைன்னு வழக்கு தொடுத்தவர், கூடவே கொடைச்சலும் கொடுத்தவர் யாரு? ராஜநாராயண். அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, தலித் மக்களை அர்ஜுன மக்கள்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார். அப்போ ஒரு கூட்டத்துல அவர் பேசுறாரு. அந்த கூட்டத்துல மாயாவதி அம்மாவும் கலந்துகிட்டாங்க. அப்போ இவர் வார்த்தைக்கு வார்த்தை அரிஜனன்னு சொல்லும் பொழுது, நீ யாருடா என் மக்களை அரிஜன்னு சொல்ற அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. கூடவே அவரை பாஸ்டர்னு திட்டுறாங்க. ராஜ்நாராயணனை ஒரு தலித் பெண் இப்படி பேசிட்டாங்கன்னு இந்த விஷயம் காட்டுத்தீ போல பரவுது. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வருது. இந்த சம்பவம் நடந்த அதே கூட்டத்துல மாண்யவர் காஞ்சிராமால் உருவாக்கப்பட்ட பாம்செட் பொறுப்பாளர்களும் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்த மாண்யவர் காஞ்சிராம் கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. மாயாவதி அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு மாயாவதி அவர்களை என்னோட அரசியல் களத்துக்கு அனுப்புங்க, இவங்களை நான் முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க குடும்பத்துக்கிட்ட. அவங்க குடும்பம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட யாராவது திடீர்னு இப்படி வந்து சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? என்னடா இது ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து இப்படி கேட்கறாப்லையே, ஏன்னா ஒரு சின்ன பையன் இப்படி வந்து கேட்டிருந்தா கழுத்திலே 2 கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா இவரே ஒரு வயசானவரா இருக்கிறாரு, கொஞ்சம் மெச்சூரிட்டியான பர்சனா இருக்கிறாரு, அரசியல் அதிகாரியாவும் இருந்திருக்கிறாரு. இவர் சொல்றதெல்லாம் இந்த காலத்துக்கு நடக்குமா? நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம மக்கள் இவ்வளவு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடக்குமா? நம்ம பொண்ணை கூட்டிட்டு போய் இந்த ஊருக்கு முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்றாரே அப்படின்னு அவங்க குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஆகுது, விவாதம் நடக்குது. இவர் சொன்னதுல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது வச்சுக்கோங்களேன். நம்ம பொண்ணை நம்ம நல்லா படிக்க வச்சிருக்கோம், ஒரு ஐஏஎஸ் ஆக்கணும் அப்படிங்கிற மனநிலையில தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்திருக்கிறாங்க. ஆனா மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் மேல நம்பிக்கை வச்சு ஒரு ஓட்ட சைக்கிள் எடுத்துக்கிட்டு, தன்னுடைய துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஒரு ஓட்ட சைக்கிளையும் தன்னுடைய துணிமணிகளையும் எடுத்துக்கிட்டு இவர் ஏதோ சொல்றாரு. இவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நானும் இந்த மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன், நானும் இந்த மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன், நடக்குதோ நடக்கலையோ அவர் சொல்றத நாம செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய அலுவலகத்துக்கு போயிடுறாங்க. மாண்யவர் காஞ்சிராம் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, எவ்வளவு நம்பிக்கை மாயாவதி அவர்கள் வச்சிருந்தா அவங்க அவங்க வந்து அரசியலுக்காக அவர் கூட வந்து பயணிக்கணும் அப்படின்னு போயிருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு நான் நினைச்சுப்பாங்க. அவரும் இந்த அம்மா நம்ம பின்னாடி வந்துருச்சுன்னு ஒண்ணும் சும்மாலாம் ஒண்ணும் கிடையாது. துண்டறிக்கையை கொடுத்து மாயாவதி அம்மாவை போயிட்டு நீ கிராமம் கிராமமா போய் பிரச்சாரம் பண்ணு, உத்தரப்பிரதேசம் முழுக்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவங்க சைக்கிள்ல துண்டறிக்கைகளை கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு பரப்புரை பண்ணியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் முழுக்க. ஒரு பெண்ணா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்கிறாங்க. போயிட்டு அங்க போய் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில பேசி இருக்கிறாங்க. சமுதாயத்துக்கான பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகளை வந்து தீர்வு கண்டிருக்கிறாங்க. பெகன்ஜி மாயாவதி அவர்களினுடைய மிக முக்கிய ஆற்றலே அவங்களுடைய பேச்சாற்றல் தான். அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு பேச்சாற்றல் இருந்துச்சு, வீரியமிக்கமான ஒரு பேச்சாற்றலா அவங்க அன்னைக்கு பேச்சாளரா செயல்பட்டு இருக்கிறாங்க. மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் திட்டமிடுறத செயலாற்றக்கூடிய ஒரு பிரச்சார பீரங்கியா இருந்து செயல்பட்டவங்க தான் பெகன்ஜி மாயாவதி அவர்கள். அவங்க கால் பதிக்காத கிராமமே கிடையாது, அவங்க கால் பதிக்காத கிராமமே இல்லைங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய பரப்புரை இருந்திருக்கு, பிரச்சாரம் இருந்திருக்கு. மாண்யவர் காஞ்சிராம் என்னென்ன வேலை திட்டங்கள் கொடுக்கிறாரோ அந்த வேலை திட்டத்தை மிகச்சரியா செய்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில சட்டமன்ற தேர்தல்ல நின்று இருக்கிறாங்க, நாடாளுமன்ற தேர்தல்ல நின்று இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நின்னு அவங்க ஒரு பாடத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன பாடம் தெரியுமா? முதல் தேர்தல நீ 3வது இடம் வர முடியும் தேர்தல நின்னா, 2வது தேர்தல்ல நீ 2வது இடம் வர முடியும், 3வது தேர்தல்ல நீ முதல் இடத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை அவங்க நிகழ்த்தி காட்டினாங்க, வெற்றி பெற்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வெற்றிகளை குவிச்சாங்க. 2000 வருஷத்தினுடைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான ஆக்ரோஷமான பேச்சு
அன்றைக்கு மாயாவதி அவர்களுடைய பேச்சாக இருந்தது. இன்னைக்கு அவங்க பேசுற பேச்சுக்கள் மதுரையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவங்க பேசுறதெல்லாம் பெரிய அளவுக்கான பேச்சே கிடையாது. அன்னைக்கு அனல் இருக்கு அவங்களுடைய பேச்சு. அதெல்லாம் வாசிக்கும் போது புல்லரிக்குது. அவங்க பேசிய பேச்சுக்கள் உத்தரப்பிரதேசத்துல அனல் பறந்திருக்கு. யாரடா அந்த மாயாவதி என்கிற அளவுக்கு எல்லோரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்திருக்கு. மணியவர் காஞ்சிராமும் மாயாவதியும் மற்ற தலைவர்களும் இருக்கிற அந்த தலைமை அலுவலகம் அன்னைக்கு ஒரு குடிசை தான், ஒரு குடிசை வீடுதான். அந்த குடிசையை நோக்கி ஊப்பியில இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள், வறுமையில உழண்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க, நெசுக்கப்பட்டவங்க அலையலையா அந்த அலுவலகத்தை நோக்கி வந்தாங்க. சாரசாரையா மக்கள் குவிஞ்சிருக்கிறாங்க. மாயாவதி அவர்களுடைய அந்த பேச்சு என்பது 2000 வருஷத்தினுடைய மக்களின் விடுதலைக்கான ஒரு குரலா மக்கள் பார்த்திருக்கிறாங்க. ஒரு தலித் பெண் இவ்வளவு வீரியமா அரசியல் களத்துல ஆதிக்க சாதி ஆண்களை அடித்து நொறுக்கி, ஆதிக்க சாதி ஆண்களை அரசியல்வாதிகளை அடித்து நொறுக்கி பீரங்கியால சுட்டு வீழ்த்துவது போல களமாடினாங்க. தன்னுடைய பேச்சுக்கள் மூலமா மக்களை தட்டி எழுப்பியிருக்கிறாங்க. உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய பாபா சாஹிப் அவர்களை அவமானப்படுத்தின காங்கிரஸை, ஹீரோவா இருந்த காங்கிரஸை ஜீரோவாக்குனாங்க உத்தரப்பிரதேசத்துல. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சியை காலி பண்ணிருக்கிறாங்க. இரட்டையர்கள் மாதிரி இந்தியா முழுக்க ஒரு காலச்சக்கரத்தை மாநியவர் காஞ்சிராம் அவர்கள் சுத்திக்கிட்டே இருந்தார். ஊபிங்கிற ஒரு சக்கரத்தை மாயாவதி அவர்கள் சுத்தி சுழண்டு கொண்டிருந்தாங்க. இந்தியாவின் இதயம் என்று சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசத்தை பிடிச்சோம்னா இந்த நாட்டை, இந்தியாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு தொலைநோக்க திட்டம் போடுறாங்க. அவங்க 2 பேருடைய கனவே இந்த நாட்டினுடைய பிரதமராக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த, ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவங்க வரணும் அப்படிங்கிறது. அந்த கனவுக்காக நெருப்பை போல, சூறாவளி போல 10 வருஷத்துல 1984 ஆரம்பிக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி 1995 மாயாவதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க. அந்த மாதிரியான உழைப்பை இந்தியாவில எந்த தலித் தலைவரும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கான உழைப்பை போட்டு கிராமம் கிராமமா சுத்தி பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி, நல்லா கவனிக்கணும், பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை தன் பக்கம் திருப்பி ஒரு தலித்தும் இந்த நாட்டை ஆள முடியும்னு சொல்லி, நம்ம ஓட்டுல நம்ம ஆட்சி மலரணும் சொல்லி மக்களுடைய வாக்குகளை பெற்று அதை அறுவடை செய்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய இளம் முதலமைச்சராக குறைந்த வயதுல ஒரு தலித் பெண் முதலமைச்சராவது என்பது வரலாறு. இந்த வரலாறை தமிழக தலித் ஆளுமைகளால் நெருங்க கூட முடியாது, தொட்டு கூட போக முடியாது. இந்த நாட்டினுடைய வரலாறு என்பது ராஜாக்களும் ராணிக்களும் ஆண்ட வரலாறு. அந்த ராஜா ராணிக்கள் காலம் போய் தலித் மக்களும் ஒரு ராணியாக முடியும்னு சொல்லி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கனவை மாநியவர் காஞ்சிராம் அவர்கள் மாயாவதி அவர்கள் மூலமா நிறைவேற்றி காட்டினார். இந்த சமூக நீதி தமிழ்நாட்டுல ஒரு தலித்துக்கு ஓட்டு போடுறதே இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல இவங்களுக்கு, பகுஜன் சமாஜ் கட்சிக்கு, மாயாவதி அவர்களுக்கு பிசிங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க, எம்பிசிகள் ஓட்டு போட்டிருக்காங்க, முஸ்லிம்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, கிறிஸ்டியன்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, ஏன் பிராமணர்கள் உள்பட்ட எல்லோரும் ஓட்டு போட்டுதான் 1995 அந்த அம்மாவை முதலமைச்சர் ஆகினாங்க. அதுதான் இந்தியாவினுடைய வரலாறு. இந்திய வரலாற்றுல இதுதான் முதல் முறை ஒரு பெண் தலித் முதல்வர் ஆகிறது. அதுவரை ஒரு தலித் பெண் அமைச்சரா வந்திருப்பாங்க, எம்எல்ஏவா வந்திருப்பாங்க, அப்படிதான் நம்ம தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படியான வரலாறை மாற்றிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் பெகஞ்சி மாயாவதி அவர்களும் மாநியவர் காஞ்சிராம் அவர்களும். இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேசிய தலைவரா இருக்கிறாங்க. 3வது தேசிய கட்சியா உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அரசியல் தேர்தல் அங்கீகாரம் வாங்குறதே நம்ம பெரிய விஷயமா இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம். 3வது தேசிய கட்சியாக உருவாக்குறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பை செலுத்தி 4 முறை முதலமைச்சரா வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு மாயாவதி அவர்களை மாநியவர் காஞ்சிராம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்துல அரசியல் வாரிசா அறிவிச்சாரு. மாநியவர் காஞ்சிராம் அவர்கள் இறந்த பிறகு மெஜாரிட்டியா 2007 இருந்து 2012 206 சீட்டுகளை பெற்றிருக்கிறாங்க, மெஜாரிட்டியா பெற்றிருக்கிறாங்க. இந்த வரலாறை படிக்காத, தெரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணாத ஒரு சிலர் ஒரு தலித் முதல்வராகிறது நடக்காது, முடியாது அப்படின்னு அவநம்பிக்கையை இந்த தமிழகத்துல விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் களத்துல ஒரு தலித் பெண் வந்தா எவ்வளவு சிரமப்படணும்னு எனக்கே ஒரு அனுபவம் இருக்கு. மாவட்ட அளவுல, மாநில அளவுல நான் களமாடும் போது எவ்வளவு சிரமப்பட்டேன்னு எனக்கே ஒரு அனுபவம் இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, அதே கட்சியில, அதே பிஎஸ்பில நான் களமாடும் போது அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அரசியல் களத்துல ஆண்களை ஆளுமை செலுத்தக்கூடிய இடத்துல ஒரு பெண் இருந்துட்டா எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவுக்கு கேவலமா பேசுவாங்க, ஒடுக்குமுறைகளை செய்வாங்க. ஒரு தலித் பெண்ணினுடைய தலைமையை ஏத்துக்கிறது என்பது ஒரு தலித் ஆணே ஏத்துக்க மாட்டாங்க. இதுல எங்க இருந்து மற்ற சமூகத்து ஆண்கள் ஏத்துப்பாங்க ஒரு தலித் பெண்ணை? இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? அனுதாபத்தால, கருணையால அரசியலுக்கு வர பெண்களை ஏத்துப்பாங்க.
ஆனா கீழ்மட்டத்துல இருந்து களமாடி களத்துல இருந்து ஒரு பெண் தலைவரா வந்துட்டா இவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு மனம் இருக்காது. ஏன்னா இவங்க ஆளுமை செலுத்துவோம்ல, ஆளுமை செலுத்தாம பதுமானமா இருந்துட்டா இவங்க ஏத்துப்பாங்க தலித் பெண்களை. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நான் சமூக கருத்துக்களை இந்த சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்துக்களை ஆதிக்க சாதி ஆண்கள் அவதூறாவோ திட்டவோ செய்தா என்னால புரிஞ்சுக்க முடியுது. மாற்றுக் கட்சிக்காரங்க இப்ப நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் மாதிரியான ஆட்கள் அவதூறு பேசினாவோ இல்ல என்ன திட்டவோ செஞ்சாலும் என்ன புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எதிர் கருத்துக்களை பேசுறோம் போது திட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. எதிர் சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் கூட என்ன திட்டினாவோ அவதூறு பேசினா கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பேசுறவங்க, பெரியாரிய அரசியலை பேசுறவங்க, தலித் சமூகத்தை சார்ந்த ஆண்கள் ஒரு தலித் பெண்ணான என்னையே திட்டுறான். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துறான். எனக்கே அவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு பண்றாங்க. தமிழ்நாடுதான் முற்போக்கு மாநிலம்னு சொல்றாங்க. அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம்னு சொல்றாங்க. பெரியாரிய சிந்தனையாளர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மாநிலத்துல ஒரு தலித் பெண்ணு என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் சமூக வலைதளத்துல பேசுறதையே இவங்களால ஏத்துக்க முடியலங்க. அப்போ அன்னைக்கு மாயாவதி அம்மாவுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும். அவங்க ஒன்றும் ஒரு சினிமா நடிகை கிடையாது. மற்றவங்க பார்வைக்கு அவங்க பேரழகி கிடையாது. எங்களுக்கு அவங்க பேரழகி தான். ஆனா சாதாரண குடும்பத்துல இருந்து பிறந்த ஒரு பெண். அவங்களுடைய ஒரு முழுமையான உழைப்பு, சிந்தனை, பேச்சினாலதான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற இளைஞர்கள் அவங்க பின்னாடி அணிதிரள வச்சாங்க. கல்வியில பின்தங்கிய மாநிலத்துல உத்தரப்பிரதேசம் பொதுவா ஒரு பார்வை இருக்குல்ல, கல்வியில பின்தங்கிய மாநிலத்துல இருந்து பொருளாதாரத்துல வளராத உத்தரப்பிரதேசத்துல ஆண்களும் பெண்களும் அவர்களை மாயாவதி அவர்களை தூக்கி சுமந்தாங்க. அவங்களுடைய உழைப்பை கொண்டாடினாங்க. கல்வியில பின்தங்கிய மக்கள், பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையாத மக்கள், பாபா சாஹிப் அம்பேத்கரை பெரிய அளவுல தெரிந்து கொள்ளாத மக்கள், அரசியல் விழிப்புணர்வு பெரிய அளவு இல்லாத மக்கள்னு சொல்லப்பட்ட அந்த மக்கள் தான் பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டு அனைத்து சாதிகளும் ஒன்று சேர்ந்து மாயாவதி அவர்களை முதலமைச்சராக்கினாங்கிறது வரலாறு. இன்னைக்கு ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமா அவங்க பெரிய அளவுல அரசியல் செய்யாம இருக்கலாம். அரசியல் சூழ்நிலை காரணமா அரசியல் செய்யாம இருக்கலாம். அவங்களுக்கு வயதாகி இருக்கலாம். அவங்க குடும்பம் அவங்களை ஆக்குபை பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பிஎஸ்பியினுடைய நிர்வாகமே அது ஒரு முறையான ஒரு நிர்வாகமா இல்லாம வேற ஒரு நிர்வாகமா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய உழைப்பையோ, அவங்களுடைய ஆற்றலையோ, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டையோ, அவங்க அடைந்த இலக்கையோ சாதாரண நினைச்சிட முடியுமா? சாதாரணமா நினைச்சிட முடியுமா? இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவருங்கிறதுக்கு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலித் தலைவர்களுக்கு வேண்டும் என்றே சமமான நாற்காலி போடாம இருக்கலாம் அதிகாரத்துல இருக்கிறவங்க. அந்த தலித் தலைவர்கள் சாதி இந்துக்கள் அவமானப்படுத்தி இருக்கலாம். அந்த தலித் தலைவர்களும் ஆதிக்க சாதிகளினுடைய மனம் நோகாம அவங்க மனம் குளிர்ற மாதிரியான வார்த்தைகளை செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கலாம். ஆனா பெகஞ்சி மாயாவதி அவர்களோ சனாதனவாதிகளுக்கு முன்னால கால் மேல் கால் போட்டு உட்கார்வதெல்லாம் உங்களுக்கு வேணா சாதாரணமா தெரியலாம். எனக்கு அப்படி கிடையாது. ஒரு பெண் கால் மேல கால் போட்டு அரசியல் களத்துல உட்கார்றத சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா பெண்களை எல்லா வகையிலும் ஒடுக்கணுங்கிற சிந்தனை சனாதனவாதிகளுடைய நாடி நரம்பெல்லாம் ஊறி போன அவங்க முன்னாடி அந்த அம்மா கால் மேல கால் போட்டது எனக்கும் நான் சார்ந்து இருக்கிற சமூகத்துக்கும் கௌரவம் தான், பெருமை தான். இந்த அருமையெல்லாம் சரிசமமா உட்கார வைக்காதையே கண்டிக்காத உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, நம்ம எல்லாம் எப்படி அதிகாரத்துக்கு போக முடியும், நம்மளெல்லாம் எவன் ஏத்துப்பான்னு கேக்குறாங்க. ஆட்சி அதிகாரத்தை நம்மளால எப்படி கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்றவங்க. அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த உதாரணம் பெகஞ்சி மாயாவதி அவர்களும் கட்சிராம் அவர்கள் தான். தமிழ்நாட்டுல இருக்கிற சில தலைவர்கள் இந்த வரலாறை, இந்த சாதனையை நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்றதே கிடையாது. இன்னைக்கு மாயாவதி அம்மா இயலாமையில இருக்கலாம், அரசியல் இயலாமையில இருக்கலாம், தவறான அரசியல் முடிவுகள் அவங்க எடுத்திருந்திருக்கலாம். அதற்காக அவங்களுடைய சாதனைகளை அவங்க செய்த அரசியலோட தலைகீழ் மாற்றத்தை சொல்லக்கூடாதுன்னு எதனா இருக்குதா தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு? தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம தலைவர்கள் மார்க்ஸை பத்தி பேசுவாங்க, ஏங்கல்ஸை பத்தி பேசுவாங்க, சேகவாரா பத்தி பேசுவாங்க, ஏன் மேதகு பிரபாகரன் அவர்களை கூட பேசுவாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. இந்த தலைவர்களை எல்லாம் பேசக்கூடாது என்று நான் எங்கேயும் சொல்லல. அந்த தலைவர்களையும் நம்ம பேசணும் தான். ஆனா தன்னுடைய சொந்த சமூக தலைவர்கள், நமக்கு மூத்தவர்கள் இப்படியான அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள், கட்சிராமும் மாயாவதியும் செய்து காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டீங்களே. ஏன்னா ஒண்ணு இளைஞர்கள் விழிப்படைஞ்சிருவான், இல்லைன்னா அந்த கட்சிக்கு போயிடுவாங்கிற பயம் உங்களுக்கு. இளைஞர்களுக்கு வரலாறை எடுத்து சொல்லாம, அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தாம, அறியாமையிலே வச்சிருந்தா தானே அந்த இளைஞர்களை திமுக, அண்ணா திமுக கிட்ட உங்களால விற்க முடியும். இதுக்குதான் அந்த தலைவர்கள் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன்.
ஆக ஒரு வரலாற்று சாதனையை படைத்த பெகன்ஜி மாயாவதி அவர்கள் நான் நேசித்த தலைவர் தான். இன்றைக்கும் நேசிக்கக்கூடிய தலைவர் தான். நான் இன்னைக்கு அந்த கட்சியில இல்லாம இருக்கலாம். சில முரண்பாடுகள் காரணமா அந்த கட்சியில இருந்தும் விலகி இருக்கலாம். ஆனா அவங்களுடைய உழைப்பையோ, அவங்களுடைய ஆற்றலையோ, சமூகத்துக்காக அவங்க செய்த நன்மைகளையோ, அவங்க உருவாக்குன ஒரு அரசியல் பாதையோ யாராலயும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்படியான ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் பெகன்ஜி மாயாவதி அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுடைய பிறந்த நாள் என்பது நாங்க வருட வருடம் மக்கள் மத்தியில கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு. அவங்களுடைய சாதனைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தது. எனக்கும் பல தலைவர்கள் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. எல்லாருக்கும் இருப்பாங்க. எனக்கும் அப்படிதான் பல தலைவர்கள் இருக்காங்க. அதுல மிக முக்கியமான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, அது மாயாவதி அம்மா தான். அதிகாரத்துக்கு நானும் போக முடியும் அப்படின்னு எனக்கு உணர்த்திய ஒரு ஆளுமை மிக்க தலைவரா தான் நான் அவங்கள பார்க்கிறேன். அப்படிதான் அவங்கள நான் நேசிக்கிறேன். அவங்க வாழ்ற காலத்துல மாயாவதி அம்மா வாழ்ற காலத்துல நானும் வாழ்றேன் அப்படிங்கிறதும், அவங்கள நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். அப்படி பார்த்து அவங்களுடைய ஆளுமையை நான் உள்வாங்குனது அப்படிங்கிறது, என்னுடைய வாழ்க்கையோட ஒரு வரலாறா நான் பார்க்கிறேன். என் மறைவுக்கு பிறகு இது என்னுடைய வரலாறா நான் பார்க்கிறேன். ஆக என் வரலாற்றை ஆக வரலாற்றை படைத்த அந்த மாபெரும் தலைவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம். நன்றி.